இன்றைக்கு காவி படையெடுத்து வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான், படையெடுத்து வருகிறது. ஆனால் அந்த காவிக்கு பின்னே வெள்ளையாக ஒரு பூணூல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஈழப் பிரச்சனை, ஈழப் போராட்டத்தை நாம் எந்தெந்த கண்ணாடிகளையோ அணிந்து பார்த்தோம். டாக்டர் அம்பேத்கர் ஐயா பெரியார் என்கிற கண்ணாடியை அணிந்து பாருங்கள், ஈழப் பிரச்சனை உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். செம்மணியிலே புதைக்கப்பட்ட பிணங்களுக்கும் வெண்மணியிலே எரிக்கப்பட்ட பிணங்களுக்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். இசைப்பிரியாவின் மரணத்திற்கும் சுரேகா போட்மாங்கேவின் மரணத்திற்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். முத்துக்குமாரின் மரணத்திற்கும் ரோஹித் வெமுலாவின் மரணத்திற்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். இங்கே ஈழத்திற்கு எதிராக யார் இருந்தது சொல்லுங்கள். இந்தியாவிலே ஈழத்திற்கு எதிராக என்ன பீகார்காரர்கள் இருந்தார்களா? கேரளாக்காரர்கள் பீகாருக்கு எதிராக இருந்தார்களா? மராத்தியர்கள் எதிராக இருந்தார்களா? இல்லை இங்கே இருந்த தமிழர்கள் எதிராக இருந்தார்களா? இங்கே இருந்த தமிழர்கள் அத்தனை பேரும் ஈழ பிரச்சனைக்கு எதிராக இருந்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய அருமை சகோதரன் பேரறிவாளன் வெளியே வந்திருக்கவே முடியாது. இங்கே ஈழ பிரச்சனைக்கு எதிராக இருந்த ஒரே கூட்டம் பார்ப்பன கூட்டம் மட்டும்தான். நம்முடைய எதிராளிகளை அடிப்பதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் வேண்டும். பீரங்கி, தோட்டா, துப்பாக்கி, கத்தி. அவருக்கு ஒரு செருப்பு போதும், உங்களை எதிர்த்து விடுவார். நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு செருப்பு போதும். என்றைக்கு அயோத்தியில் ஒரு தீர்ப்பு வந்து அங்கே கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டதோ அன்றைக்கே தெரிந்து கொள்ளுங்கள், நம்மிடம் எதுவுமே இல்லை. பொதுவாக ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளைத்தான் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். த ரூலிங் பார்ட்டியை பற்றி மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்களால் தான் இடம் கிடைக்கவில்லை, இவர்களால் தான் இந்த பிரச்சனை என்று. அருமை நண்பர்களே, the problem is not the ruling party but the ruling class. இங்கே ஆளும் வர்க்கமாக, அதிகார வர்க்கமாக இருப்பது பார்ப்பன வர்க்கம். அவர்களை தாண்டிய அருமை நண்பர்களை உங்களால் எதையும் செய்துவிட முடியாது. வானம்பாடிகள் பாடி நான் கேட்டிருக்கிறேன், குயில்கள் பாடி நான் கேட்டிருக்கிறேன், சிம்புட் பறவைகள் பாடி நான் கேட்டிருக்கிறேன், ஒரு சிறுத்தை பாடி இன்றைக்கு தான் நன்றி. ஒரு போராளி தலைவனுக்கு உள்ளே இருந்த பாப் மார்லியை வெளியே கொண்டு வந்த அந்த ஸ்டீஃபன் அவர்களுக்கும் வள்ளியரசு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வன்னி அவர்கள் சொன்னது போல, அதாவது 2010 ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தாயாகிவிட்டார். அதற்கு முன்பாக அவர் வேறு மாதிரி இருந்தபோது அந்த 2002 காலகட்டத்திலே நாங்கள் கைது செய்யப்படுகிறோம். 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தோம். 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு விடுதலை ஆனது முதலில் நானும் அண்ணன் சுபவி அவர்களும். வெளியே வந்த பிறகு எங்கள் விடுதலைக்காக குரல் கொடுத்த அத்தனை தலைவர்களையும் நாங்கள் போய் நேரில் பார்த்து நன்றி தெரிவித்தோம். ஆனால் நீங்கள் வர வேண்டாம், நான் உங்களை பார்க்க வருகிறேன் என்று நேரில் வந்து எங்களை அழைத்து கொண்டு போய் விருந்து வைத்தவர் அண்ணன் திருமா அவர்கள் ஒருவர் தான். அப்பொழுது எங்களுக்கு ஒன்று புரிந்தது, மற்ற தலைவர்கள் எல்லாம் ஈழப் பிரச்சனையை மூளையில் இருந்து பேசினார்கள், எங்கள் அண்ணன் திருமா அவர்கள் இதயத்தில் இருந்து பேசினார். இன்றைக்கு ஈழப் பிரச்சனையை பல சினிமாக்காரர்கள் என்பவர் அந்த மொழியிலேயே சொல்லுகிறேன். இன்றைக்கு ஈழப் பிரச்சனை என்பது பலருக்கு செட் ப்ராப்பர்ட்டி ஆகிவிட்டது. அண்ணன் திருமா அவர்கள் தியாகத்தின் வரலாறு ஒரு தலைமுறைக்கு அது தெரியாது. ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது, இயேசுவாக வேண்டும் என்று எல்லோருக்குமே ஆசை. இங்கே இயேசுவாக வேண்டும் என்று எல்லோருக்குமே ஆசை. ஆனால் சிலுவையை சுமப்பதற்கு தான் எவனுக்கும் தைரியம் இல்லை. எங்கள் அண்ணன் சிலுவையை சுமந்தார். நான் அரங்கம் கைதட்டுவதற்காக சொல்லவில்லை, எனக்கு தெரியும் அவருடைய தியாகம். பலருக்கு இன்றைக்கு தெரியாது, பலர் இன்றைக்கு அதை பேசாமல் விட்டு விடுகிறார்கள். மிகப்பெரிய தியாகம் அவருடைய. எங்கள் அண்ணன் திருமா அமர்ந்திருக்கும் இந்த அவையில் பாப்லோ நெருடா அவர்கள் சொல்லுவார்கள், என் அரசியலுக்கு கவிதையின் அழகையும் என் கவிதைகளுக்கு அரசியலின் கம்பீரத்தையும் வழங்குகிறேன் என்று. அதுபோல தன்னுடைய கலைக்கு அரசியலின் கம்பீரத்தையும் தங்களுடைய அரசியலுக்கு கலையின் அழகையும் தருகிற அண்ணன் சத்யராஜ் அவர்களையும் அண்ணன் தமிழ் அவர்களையும் வணங்கி ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். மொழிக்காக தங்கள் உடலை ஈகிய மொழிப்போர் தியாகிகளுக்காகவும் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மொழிப்போர் ஈகிகள் தமிழகத்திற்காகவும் தம்பி முத்துக்குமார் தமிழீழத்திற்காகவும்
உயிரை ஈந்தார்கள் என்றோ, மொழிப்போர் தியாகிகள் தமிழுக்காகவும் முத்துக்குமார் ஈழத்திற்காகவும் உயிரை ஈந்தான் என்றோ கூட நான் நினைக்கவில்லை. இருவரும் இந்த மானுடத்திற்காக உயிரை இழந்தார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்ற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அதற்காக உயிர் துறந்தவர்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு பரந்துபட்ட பார்வையில் தான் நான் பார்க்கிறேன். ஈழப்போரை போல ஒரு உலகம் வியந்த ஒரு போரை நாம் பார்க்க முடியாது. நாங்களும் அப்படித்தான் பார்த்தோம் அந்த காலத்திலே. அப்படி ஒரு தியாகத்தை, அப்படி ஒரு நேர்மையை, அப்படி ஒரு ஆங்கிலத்திலே பெர்சிவரன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த விடாமுயற்சியை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அறத்தை வேறு எந்த போராட்டத்திலுமே பார்க்க முடியாது. உலகத்தின் எந்த படைகளாலுமே அவர்களை வெல்ல முடியாது என்றுதான் நாங்களும் நினைத்திருந்தோம். ஆனால் அருமை நண்பர்களே, 2009 பிறகு இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்கையிலே ஒன்றுதான் எங்களுக்கு தெரிகிறது, எனக்கு தெரிகிறது. உலகத்தின் எந்த படைகளாலும் அழித்துவிட முடியாது என்று நினைத்த என்னுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படையை, இல்லை, அந்த படை ஒரே ஒரு இடத்தில் தான் தோற்று போனது என்று நான் நினைக்கிறேன். அது இந்திய பார்ப்பனியத்தில். அது இந்திய பார்ப்பனியத்திடம்தான் தோற்று போனது என்று நான் நினைக்கிறேன். இங்கே ஈழத்திற்கு எதிராக யார் இருந்தது சொல்லுங்கள். இந்தியாவிலே ஈழத்திற்கு எதிராக என்ன பீகார்காரர்கள் இருந்தார்களா? கேரளாக்காரர்கள் பீகாருக்கு எதிராக இருந்தார்களா? நாம் எப்பொழுதும் இந்தியாவிற்கு ஈழ விடுதலைக்கு எதிராக இந்தியா இருக்கிறது என்று ஒரு ஒற்றை வரியிலே முடித்து விடுவோம். மராத்தியர்கள் எதிராக இருந்தார்களா? இல்லை, இங்கே இருந்த தமிழர்கள் எதிராக இருந்தார்களா? இங்கே இருந்த தமிழர்கள் அத்தனை பேரும் ஈழப் பிரச்சனைக்கு எதிராக இருந்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய அருமை சகோதரன் பேரறிவாளன் வெளியே வந்திருக்கவே முடியாது. இங்கே ஈழப் பிரச்சனைக்கு எதிராக இருந்த ஒரே கூட்டம் பார்ப்பன கூட்டம் மட்டும்தான். அவர்கள் மட்டும்தான் தமிழர் எழுச்சிக்கும் தமிழீழ எழுச்சிக்கும் எதிராக இருந்தது. ஒட்டுமொத்த உலகமும் அழுத போது கூட பார்ப்பனையத்திடமிருந்து ஒரு சிறு அசைவை கூட இங்கு நாம் பார்க்கவில்லை. ஈழப் பிரச்சனையின் இந்திய இலங்கை ஒப்பந்தமாகட்டும், வரலாற்றை எடுத்து பாருங்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தமாகட்டும், இந்திய படை அங்கே அமைதிப்படை என்ற பெயரிலே அனுப்பியதாகட்டும், அத்தனைக்கு பின்புறமும் பார்ப்பனர்கள் இருப்பார்கள். அத்தனைக்கு பின்பும் அவர்கள் பார்ப்பனர்கள் இருப்பார்கள். இந்த உலகம், அதாவது மயிலாப்பூரிலே தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அந்த இசை சபாக்களிலே பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கூட உடனே இந்துவில் ஓடிப்போய் லெட்டர் டு தி எடிட்டர் கடிதம் எழுதுகிற அந்த கூட்டம். அருமை நண்பர்களே, உலகத்திலே குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரபாகரனின் பிள்ளை என்பதற்காகவே பாலச்சந்திரன் கொல்லப்பட்டார். எந்த ஒரு பார்ப்பன ஊடகமோ இல்லை இந்த எந்த செய்தியும் அது வெளியிடவில்லை. அது இங்கே ஒரு கான்சென்சஸ் என்று சொல்லுவோமே, அப்படி எந்த ஒரு பேச்சையும் இங்கே வரவிடாமல் அது தடுத்து பார்த்தது, அது தடுத்து கொண்டது. காரணம், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், இங்கே அறிவாளி வர்க்கமாக இருப்பது, நாம் எப்பொழுதுமே பொதுவாக ஈழப் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளைத்தான் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். த ரூலிங் பார்ட்டியை பற்றி மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்களால் தான் இடம் கிடைக்கவில்லை, இவர்களால் தான் இந்த பிரச்சனை என்று. அருமை நண்பர்களே, த ப்ராப்ளம் இஸ் நாட் த ரூலிங் பார்ட்டி பட் த ரூலிங் கிளாஸ். இங்கே ஆளும் வர்க்கமாக, அதிகார வர்க்கமாக இருப்பது பார்ப்பன வர்க்கம். அவர்களை தாண்டிய அருமை நண்பர்களை உங்களால் எதையும் செய்துவிட முடியாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், த இன்டெலெக்சுவல் கிளாஸ் இஸ் த பிராமின்ஸ். த பிராமின்ஸ் ஆர் த இன்டெலெக்சுவல் கிளாஸ் அன்பார்ச்சுனேட்லி என்று சொல்லுகிறார். அவர்கள்தான் இங்கே அறிவாளி வர்க்கமாக இருக்கிறார்கள். அவர்களை தாண்டி இங்கே எதுவும் நடந்து விடாது. The intellectual class, they prostitute their knowledge என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். அவர்கள் சொல்வதுதான் நமக்கு அறிவு, அவர்கள் சொல்வதுதான் நமக்கு பொது அறிவு, அவர்கள் சொல்வதுதான் செய்தி. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களை தாண்டி இங்கே எந்த ஒரு புரட்சியோ எதுவும் இங்கே நடந்துவிட முடியாதபடிதான் இங்கே இருக்கு. அதுதான் இந்த
இந்த இன்டலெக்சுவல் கிளாஸினுடைய அந்த ஒரு வர்க்கம். அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம், எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம். நமக்குத்தான் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் வேண்டும். நம்முடைய எதிராளிகளை அடிப்பதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் வேண்டும். பீரங்கி, தோட்டா, துப்பாக்கி, கத்தி. அவருக்கு ஒரு செருப்பு போதும், உங்களை எதிர்த்து விடுவார். நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு செருப்பு போதும். ஒரு என்றைக்கு அருமை நண்பர்களே, நாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், நாம் என்னென்னவோ வீரமும் பேசலாம், இனப்பெருமை பேசலாம். என்றைக்கு அயோத்தியில் ஒரு தீர்ப்பு வந்து அங்கே கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டதோ அன்றைக்கே தெரிந்து கொள்ளுங்கள், நம்மிடம் எதுவுமே இல்லை. இதைவிட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதற்கு நமக்கு இதுதான் அந்த பார்ப்பனியம், இதுதான் அந்த பார்ப்பனியம். உண்மையை சொல்ல போனால் நாம் இதை ஈழப் பிரச்சனையில் நாம் இதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த 20 வருடங்களாக எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது, 20 வருடங்களாக தலைவர் பிரபாகரனின் வீரத்தையும் அந்த புலிப்படையின் வீரத்தையும் அவர்களுடைய சாகசங்களை மட்டும்தான் நாம் இங்கே பேசிக்கொண்டே இருந்தோம். உண்மையை சொல்ல போனால் நாம் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், புலிகள் எதிரிகளை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நாம் இங்கே தலைவர் பிரபாகரனை பற்றி பேசியிருக்க தேவையில்லை. திரும்ப திரும்ப ஐயா பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் தான் நாம் பேசியிருக்க வேண்டும். எது இங்கே விடுதலைக்கும் எது இங்கே சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் எதிராக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பேசி இருக்க வேண்டும். காரணம், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்களே, இங்கே பார்ப்பனியம் என்பது ஒரு கோட்டை போல இருக்கு. அந்த கோட்டையை நீங்கள் வெடி வைத்து தகர்க்காமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அந்த கோட்டையை தலைவர் பிரபாகரன் அங்கே வெடி வைத்தார். நாமும் அதற்கே வெடி வைத்துக் கொண்டிருந்தோம். நாம் வைத்திருக்க வேண்டிய வெடி இங்கே வைத்திருக்க வேண்டும். திரும்ப திரும்ப டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் தான் நாம் பேசியிருக்க வேண்டும். இதையும் தாண்டி இந்த பிரச்சனையை நம்முடைய ஒரு மிகப்பட்ட ஒரு உணர்வோடு தான் நாம் அணுகினோம். தமிழர்கள் யார் என்று கேட்டால், தமிழர்கள் என்பவர்கள் ஒரு மொழியை கண்டுபிடித்தவர்கள், முதலாக பேசியவர்கள், முதலாக மொழியை பேசியவர்கள். தமிழர்கள் அறிவியலை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். தமிழர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், எல்லாமே பேசுவோம். அருமை நண்பர்களே, தமிழர்கள் யார் என்கிற அடையாளத்தை நாம் வரையறுக்கவே இல்லை. அதை வரையறுத்திருந்தால் இந்த பிரச்சனையை வேறு மாதிரி பார்த்திருப்போம். யார் தமிழர்கள் என்பதற்கு நம்மிடம் 1000 வரையறை இருக்கிறது. தமிழர்கள் என்றால் ஜாதிகள் இல்லாதவன் தான் தமிழ், ஜாதிகள் இல்லாதவன் தான் தமிழன் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்திருக்க வேண்டும். அருமை நண்பர்களே, ஊரும் சேரியும் இருக்கும் வரை நம்மால் இன்னொரு தமிழினத்தையோ இல்லை தமிழகத்தின் வெற்றியோ நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஜாதிகள் இருக்கும் வரை நம்மால் அந்த ஒரு தமிழன் என்கிற ஓர்மையை இங்கே கட்ட முடியாது. யூ cannot build anything on the foundation of caste. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார், you cannot build anything on the foundation of caste. You cannot build society. You cannot build morality. Whatever you build on the foundation of caste, it will break. It will crack என்று சொல்லுகிறார். நீங்கள் ஜாதி என்கிற அடித்தளத்தின் மீது எதை கட்டினாலும், உங்கள் தமிழை கட்டினாலும், வீரத்தை கட்டினாலும், தமிழ் பெருமையை கட்டினாலும், அது ஜாதியை ஒழிக்கும் வரை அந்த கட்டிடம் விரிசல் ஏற்படும் என்று சொல்லுகிறார். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈழப் பிரச்சனை, ஈழப் போராட்டத்தை நாம் எந்தெந்த கண்ணாடிகளையோ அணிந்து பார்த்தோம். ஒரு பெருமித கண்ணாடியை அணிந்து பார்த்தோம், ஒரு வீர கண்ணாடியை அணிந்து பார்த்தோம், கண்ணீர் கண்ணாடிகளை எல்லாம் அணிந்து பார்த்தோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, டாக்டர் அம்பேத்கர், ஐயா பெரியார் என்கிற கண்ணாடியை அணிந்து பாருங்கள், ஈழப் பிரச்சனை உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அருமை நண்பர்களே, அந்த கண்ணாடியை நீங்கள் அணிந்து பாருங்கள். செம்மணியிலே புதைக்கப்பட்ட பிணங்களுக்கும் பெண்மணியிலே எரிக்கப்பட்ட பிணங்களுக்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். இசைப்பிரியாவின் மரணத்திற்கும் சுரேகா போட்மாங்கேவின் மரணத்திற்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். என் அருமை தம்பி
முத்துக்குமாரின் மரணத்திற்கும் ரோஹித் வெமுலாவின் மரணத்திற்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். முதல் கலப்பழியான சங்கரின் மரணத்திற்கும் உடுமலையிலே கொல்லப்பட்ட சங்கரின் மரணத்திற்கும் இடையிலே ஒரு நூல் ஓடுவது உங்களுக்கு தெரியும். அருமை நண்பர்களே, அந்த கண்ணாடியை அணிந்து பாருங்கள். ஏன் என்னுடைய தம்பி முத்துக்குமார் என்னுடைய மரணத்தை தலைவர் பிரபாகரனுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காவி படையெடுத்து வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான், படையெடுத்து வருகிறது. ஆனால் அந்த காவிக்கு பின்னே வெள்ளையாக ஒரு பூணூல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளை பூணூலை எதிர்ப்பதற்கு கருப்பும் நீலமும் ஒன்று திரள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.